திருப்பூர் தெற்குல ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி தரும் திருப்பூர் மாநகருக்கு சாலை வசதி, மழைநீர் வடிகால் வசதி, தட்டுப்பாடு இல்லாத குடிதண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த கோரிக்கை. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை. இது இங்க மட்டும் இல்லங்க, தமிழ்நாடு முழுவதும் அப்படி இருக்கு. நம்ம கொடுத்திருக்க தேர்தல் அறிக்கையில போர்க்கால அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து மாத்திரைகள் போர்க்கால அடிப்படையில நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்கோம். திருப்பூர் மாநகரம் நல்லூர் முதலிப்பாளையம் கிராம பகுதியில் குப்பைகளை கொட்டி சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளது. இங்குள்ள நிலத்தடி நீரில் 1,20,000 TDS அளவிற்கு கடினத்தன்மை இருப்பதாக ஆய்வுகள் சொல்லி உள்ளது. மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நிலத்தடி நீர் மாசுபடைந்துள்ளது. மாசடைந்து காணப்படும் நொய்க்கால் ஆற்றை சுத்தம் செய்ய வேண்டும். அதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. சும்மா மெட்ராஸ் மாதிரி இடத்துல 10 மாம்பழத்தை போட்டுக்கிட்டு அதுல ஏதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படிதான் பண்ணுவாங்களே தவிர கிராமப்புறங்களையோ மாவட்டங்களையோ அவங்க திரும்பியே பார்க்கல. இதுக்கு நீங்க சரியான பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட டவுன்ஹால் கட்டிடம், காய்கறி மார்க்கெட் கட்டிடம், புதிய பேருந்து நிலைய, வணிக வளாக கட்டிடங்கள் மக்களின் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அப்புறம் ஏன்பா கட்டுறீங்க? கட்டுறது எதுக்கு? கமிஷன் வாங்கறதுக்கா? என்னோட கேள்வி அதான். அத மனிதனோட பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. இது செய்ய முடியாம இருக்கிறது ஒரு அரசாங்கமா? இங்கு பின்னலாடை பனியன் கம்பெனிகள் அதிகம் உள்ள நிலையில் 2 லட்சத்திற்கு அதிகமான பெண் தொழிலாளர்கள் வேறு மாநில தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள்ல இருந்தா வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அவர்களுக்கு அரசு சார்பில் மகளிர் தங்கும் விடுதி மற்ற வசதிகள் செய்து தர கோரிக்கை. நிச்சயமா நம்ம வந்தோம்னா இத முதன்மையா செஞ்சு கொடுப்போம். ஏன்னா சென்னையை சுத்தி உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் வெளி மாவட்டங்கள்ல இருந்து பெண் பிள்ளைங்களை கொண்டாந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தங்கும் வசதி இதெல்லாம் அம்மா செஞ்சே கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம வந்தோம்னா நிச்சயமா அதை செஞ்சு கொடுப்போம்.